வெல்கம் டு techchetta. நம்ம இன்னைக்கு வந்து ஐபாடோட பாஸ்கோடு வந்து இந்த மாதிரி லாக் ஆயிடுச்சு, இல்லைன்னா உங்களால் அன்லாக்கே பண்ண முடியல, இல்லை பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, பாஸ்கோட் மறந்துட்டீங்கன்னா எப்படி இதை வந்து ரீஸ்டோர் பண்ணுறது, அஃபிஷியல் மெத்தடில் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை அன்லாக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐபேடோ இல்லை ஐஃபோனோ வேணும். ஸோ ஐஃபோனுக்கும் இதே மெத்தட் தான். ஸோ நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐபேட் ப்ளஸ் அப்புறமேட்டு அந்த லைட்னிங் டு யூஎஸ்பி கேபிள் வேணும். ஸோ இது பிசியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி லைட்னிங் டு யூஎஸ்பி கேபிள். ஸோ மேக்ஸிமம் அஃபிஷியல் கேபிளாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லோக்கல் கேபிள் சம்டைம்ஸ் வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ அஃபிஷியல் கேபிள் 1500 சம்திங் 2500 சம்திங் இருக்குது. ஸோ அது வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பிசியோ இல்லை லேப்டாப்போ எடுத்துகிட்டு அதில் வந்து ஐடியூன்ஸ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ஐடியூன்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் ஐடியூன்ஸ்னு. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜில் நிற்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் யூஎஸ்பி இருக்குல்ல, ஸோ அந்த யூஎஸ்பியை வந்து பிசியில் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ பிசியோ இல்லைன்னா லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணுங்க. பிசிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கேபிளை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லைட்னிங் கேபிளாக லைட்னிங் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மிடில் ஹோம் பட்டன், அப்புறமேட்டு நீங்கள் வால்யூம் டவுனு, ஸோ அதே மாதிரி பவர் பட்டன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அட் அ டைமில் நீங்கள் வந்து அமுத்துங்க. இப்படி அமுத்துனீங்கன்னா மூணுமே நீங்கள் அட் அ டைமில் அமுத்தணும். ஸோ அமுத்தி பிடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் லோகோ வரும். அது வரைக்கும் நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டே இருங்க. ஒன்ஸ் ஆப்பிள் லோகோ வந்தோடனே நீங்கள் வந்து பவர் பட்டன் மட்டும் கை எடுத்துக்கணும். ஸோ வால்யூம் டவுன் அண்ட் ஹோம் பட்டன் அப்படியே இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த லேப்டாப் சிம்பிள் மாதிரி இப்போ காட்டும். ஸோ இப்படி காட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட் டைமில் பிசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் காட்டும். தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் ஐபேட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்டேட்னு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் தொடவே கூடாது, கிளிக் கூட பண்ணிடக்கூடாது. ஸோ ரீஸ்டோர்னு இருக்கும். ஸோ இந்த ரீஸ்டோர் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ சேம் டைம் அங்கே வந்து லேப்டாப் சிம்பிள் காட்டிகிட்ருக்கோம். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ப்ராம்ப்டை வந்து ரீஸ்டோர் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரீஸ்டோர் அண்ட் அப்டேட் அந்த பட்டன் வந்து. ஸோ உங்களுக்கு வந்து சில இதெல்லாம் காட்டும். ஸோ இதெல்லாம் இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. குரீனும் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகிட்ருக்கோம். ஸோ இதோட ஸோ ஃப்ளிக்மர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிச்சிருக்கும். இது மேக்ஸிமம் 5 to 6 GB வரும். ஸோ ஸ்டேபிளான இன்டர்நெட் வச்சுக்கோங்க. ஸோ 6 GB டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்பிட்வீனில் இந்த டேப்லேருந்து வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகி அந்த ஹோம் ஸ்க்ரீன் போகலாம். ஸோ அப்படி போச்சுன்னா நோ இஷ்யூஸ், பயப்படாதீங்க. திருப்பி நான் சொன்ன அதே மெத்தடில் நீங்கள் வந்து அந்த ரெக்கவரி மோடுக்கு திருப்பி போயிடுங்க. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமே நீங்கள் பண்ணால் கூட ஓகே.
டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகி ஒருவேளை வந்து உங்கள் ஐபேட் வந்து திருப்பி ஆன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, திருப்பியும் வந்து பவர் பட்டன் இது மூணுத்தையும் வந்து அமுத்தி பிடிங்க. ஸோ ஒன்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஜஸ்ட் இந்த 3 பட்டனை அமுத்தி பிடிங்க. ஸோ ஆப்பிள் லோகோ வர்ற வரைக்கும் அமுத்தி பிடிச்சிட்ருங்க. ஸோ ஆப்பிள் லோகோ பார்த்ததுக்கப்புறம் பவர் பட்டனை மட்டும் ரிலீஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ திருப்பி கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த டைமில் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. ஸோ ஃபோன் டேபோ இல்லை ஃபோனாக இருந்தால் அது மினிமம் 50% பேட்டரி சார்ஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து கனெக்ஷன் லூஸாக இல்லாத மாதிரியும் பார்த்துக்கோங்க. நடுவில் டிஸ்கனெக்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே திருப்பியும் வந்து ரீஸ்டோர்ன்ற பட்டனை அப்டேட் காமிக்கிறாதீங்க, ரீஸ்டோர் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ரீஸ்டோர் அண்ட் அப்டேட். ஸோ இப்போ வந்து உங்கள் ப்ரிப்பேரிங் டு ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து இதில் வந்து ரீபூட் ஆகும். ஐபேட் வந்து ரீபூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே விடுங்க, அது கண்டுக்காதீங்க. திரும்ப ரீபூட் ஆனால் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து அது என்ன நடக்குதுங்கிறது இங்கே வந்து காட்டிகிட்டு இருக்கும். ஸோ எக்ஸாக்டிங் சாஃப்ட்வேர் லைக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம்வேர் எல்லாமே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ரீஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் வரும். ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஐபேட் வந்து இதாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ப்ராம்ப்ட் வந்துட்டு இந்த மாதிரி நார்மல் ஹோம் பேஜுக்கு மாறிடும். அவ்வளோதான். இப்போ டேப் வந்து ஆன் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் பாஸ்வேர்டு கேட்காது. ஜஸ்ட் நீங்கள் வந்து லாக் மட்டும் ஐக்ளவுடோட லாக் இருக்கும். ஸோ ஆப்பிள் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களால் அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியும். ஒன்ஸ் எல்லா செட்டப்பும் முடிச்சிட்டோன்னா இனிமேல் ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆப்பிள் ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃப்ரண்ட்லேயே நீங்கள் லாகின் பண்ணாலும் ஓகே. ஸோ அவ்வளோதான், that's it. Thank you for watching the video. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.